நண்பர்களே, இது விளாக் பார்ட் 2. பக்காவா தலலாம் சீவி இன்னைக்கு கிளம்பியாச்சு. இன்னைக்கு கிளம்புறப்பே கொஞ்சம் லேட்டு. அதனால் வேக வேகமாக செருப்புலாம் போட்டு விறுவிறுன்னு மெட்ரோ ஸ்டேஷன் கிளம்பியாச்சு. மெட்ரோ ஸ்டேஷன் போனதையும் பிளாட்ஃபார்ம் போகுது லிஃப்ட்லேயே ஏறியாச்சு. ஆனால் லிஃப்ட்லேருந்து இறங்கி பார்த்தா தான் தெரியுது, அங்கே ட்ரெயின் வரல. அதில் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ட்ரெயின் வந்தது வேகமாக 1000 லைட்டு கிளம்பியாச்சு. அங்கே போய் பார்த்தா இன்றைக்கி ஏதோ புகை மண்டலம் மட்டும் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அதை என்ன ஏதுன்னு பார்க்கறதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் லேட்டானதுனால வேக வேகமாக ஓட்டுற நிலைமை ஆயிடுச்சு. பிவிஆர்லாம் கிராஸ் பண்ணி வேர்த்து விறுவிறுக்க நடந்துட்டு இருந்தா இன்னும் கொஞ்சம் லேட்டானதுனால படிக்கட்டிலே ஓடி போடுற நிலைமை ஆயிடுச்சு. எப்படியோ அடிச்சு பிடிச்சி கரெக்டான டைமுக்கு கிளாஸ் போயிட்டோம். அங்கே போனதுக்கப்புறம் இன்ட்ராக்ஷன் கேம்ஸ், மசில் எக்ஸசைஸ், வாய்ஸ் ப்ராக்டிக்ஸ் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். கிளாஸும் முடிஞ்சது. அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பின உடனே பஸ் ஏறி சென்ட்ரல் போனோம். ஏன் சென்ட்ரல் நினைக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம ரூமுக்கு போகல, ஊருக்கு போகிறோம். ஊருக்கு போகிறதுக்காக டிக்கெட் புக் பண்ணோம்ல, அதனால் வெண்டிங் மிஷினில் டிக்கெட் புக் பண்ணிகிட்டு இருந்தோம். அன்ரிசர்வ்டுக்கான டிக்கெட்டும் வந்துருச்சு. அந்த டிக்கெட்டை எடுத்துகிட்டு நாங்கள் பிளாட்ஃபார்ம் கிளம்பிட்டோம். பிளாட்ஃபார்ம் ரீச்சோன்னா ட்ரெயினும் இருந்துச்சு. இன்றைக்கி ஒர்க்கிங் டேவாக இருந்தாலும் இன்றைக்கி ட்ரெயினில் கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் நமக்கு இடம் கிடச்சிருச்சு. நானும் சந்தோஷப்படாமல் சம்மந்தம் இல்லாத ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம சேலம் ஜங்ஷன் ரீச் ஆகிட்டோம். சேலம் ஜங்ஷன் வந்தோடனே ஆளை கையில் பிடிக்க முடியல. இப்போ தான் அந்த சின்ன பையன் மீன் கூட விளையாடிட்டு இருந்தான். இதை பார்த்துட்டு இருக்கும்போது பஸ்ஸுக்கு டைம் ஆகிடுச்சு. ஊருக்கு போகிறதுக்காக பஸ்ஸில் போய் உட்காந்துட்டோம். உட்காந்ததும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம இறங்க வேண்டிய இடமும் வந்துருச்சு. நம்ம அப்படியே இறங்கி நம்ம ஏரியாக்குள்ளேயும் நம்ம ரீச் ஆகிட்டோம்.